பகல்காமில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகத்திலே எழில் மிகுந்த நகரம் சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள். அதனை காட்டிலும் எழில் மிகுந்த நகரம் காஷ்மீர். காஷ்மீரிலும் பகல்காம் என்ற பகுதி ஒரு பக்கம் மலைகள், ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு, மறுபக்கம் பைன் மர காடுகள். எழில் மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது 27 பேர் என்று சொல்வதை காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் 370 வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இல்லாமலே ஆர்டிகிள் 370 கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம். அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆர்டிகிள் 370 எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம், எல்லோரும் இடங்கள் வாங்கலாம், எல்லோரும் தொழில் செய்யலாம், சுற்றுலா எல்லாரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு, சுற்றுலா சென்றதற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்துவாக பிறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, நமது பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங், அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இதையும் சில பேர் அரசியலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்கள் சார்பாக, அனைவர் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம். இறைவன் அவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய, அவருடைய குடும்பத்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் எல்லா தன்மைகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். அனைவரும் எல்லோரும் உட்காந்துட்டு நம்ம மௌனாஞ்சலி செலுத்தலாம். நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க நின்றுட்டு பண்ணுங்க. மௌனாஞ்சலிக்கு அப்புறம் சாந்தி மந்திரம் இருக்கும். சாந்தி மந்திரத்துக்கு அப்புறம் தலைவர் வந்து மோட்ச தீபத்தை ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா பேருமே இங்கே நமக்கு எல்லாருக்குமே தீபம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருமே ஒருத்தர வரிசையாக நம்ம வந்துட்டு இந்த விளக்கை வைக்கலாம். அங்கே வைக்க முடியாதவங்களுக்கு இங்கேயும் வச்சுக்கலாம். நேராக நிமிர்ந்து உட்காந்துருப்போம்.
நேரம் நிமிர்ந்து உட்காந்து, கண்களை மூடி உட்காந்துட்டு கண்களை மூடி அந்த உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம எல்லாம் அப்படியே உட்கார்ப்போம். தலைவர் போய் அங்கே இருந்தா இந்த சைடில் நிற்கிற கூடியவங்களெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு விடுங்க. கேமராவுக்கு பாதிக்காம, கேமரா பாதிக்கும். ஐயா முன்னாடி வாங்க. அப்படி தலையில ஊத்திராது. அங்க வரிசையா வச்சு கொஞ்சம் அப்படி சகோதரிகளுக்கும் கொடுங்க. அவங்களும் அந்த பக்கம் கொடு, அந்த பக்கம். அப்படி போயிடலாம். அப்படி உள்ள போயிடும். அப்படி உள்ள போங்க. அந்த சைடு இருக்கு, அந்த சைடு ஒதுக்கி விட்டு
இப்படி அம்மா வழி விட்டு அம்மா வழி விட்டு உள்ள போயிருங்க, அப்படியே உள்ள நீங்க எல்லாம் போய் உள்ள ஏத்திட்டு அப்படியே கையில எடுத்து ஏத்திட்டு அப்படி போயிருங்க. சேர் எடுத்து அடிக்க வச்சு நீ ஏத்தணும்.